குக்கிங் தமிழ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் ரொம்ப ஸ்வீட்டான பால்கோவா எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வேறு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோவை உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் தெரிஞ்சுக்கலாம். பால்கோவா பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 1 லிட்டர் பால் எடுத்துருக்கிறேன். 1 கப் சர்க்கரை. இது எல்லாமே நமக்கு தேவைப்படாது, நம்மளோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். 4 டீஸ்பூன் நெய், ஒரு 7-8 பாதாம் பருப்பு. ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் நம்ம பாலை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இது நல்லா காஞ்சி வரணும். பால்கோவா பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே பொறுமை முக்கியம். பாருங்கள், பால் கொதிக்கிற டைமில் நம்ம இந்த மாதிரி பாலை கிளறி விட்டுட்டே இருக்கணும். அதை கொதிக்க விடாமல் நம்ம இதை மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணும். தீயை ஃபுல் டைம் ஸ்பீட்லேயே வைக்காதீங்க, அப்பப்போ சிம்மில் மாற்றி வச்சுக்கோங்க. பாருங்கள், பால் நல்லா பொங்கி வருது. நம்ம அதை பொங்க விடாமல் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/4 மணி நேரம் ஆயிருக்கு பால் அடுப்பில் வச்சு. இப்போ நான் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். ஃபுல் டைம் நம்ம இதுக்கு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே தான் இருக்கணும், இல்லைன்னா நமக்கு இது வந்து அடி பிடிச்சிரும், உடனே கருகிரும். பாருங்கள், பால் இப்போ கொஞ்சம் கலராக வந்திருக்கு, கொஞ்சம் வத்தவும் செஞ்சுருக்கு. நம்ம கிளறாமல் இருந்தோம் அப்படின்னா நல்லா நமக்கு வெளியெல்லாம் தெரிக்கும் பால். பாருங்கள், இந்த மாதிரி வெளியே தெரிக்கும். அதனால் நம்ம ஃபுல் டைம் கிளறி விட்டுட்டே இருக்கணும். பால் இன்னும் கொஞ்சம் கட்டியாக இருக்குது பாருங்கள். இந்த பருவம் வர்றதுக்கு நமக்கு ஒரு 1 மணி நேரம் ஆகும். பாருங்கள், பார்க்குறதுக்கே தெரியுது, அது நல்லா கட்டியாகி வருது. நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. பாருங்கள் எவ்வளோ கட்டியாக இருக்குன்னு. நமக்கு பால் கட்டியாக அந்த பாலோடைய கலர் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டே வரும். பாருங்கள், இப்போ ஒரு 1.5 மணி நேரம் ஆயிருக்கு. இப்போ நான் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்குறேன், இனி தேவைப்பட்டால் 2வது சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு நிறைய வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் இனிப்பு கம்மியாக தான் சேர்த்துருக்குறேன். பாருங்கள், சர்க்கரையெல்லாம் கரைஞ்சதும் இன்னும் அதோடைய கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், இப்போ இனிப்பு கம்மியாக இருக்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே தெரியுது ஒரு பேஸ்ட் பருவத்துக்கு வந்திருக்கு. இன்னும் நமக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். இப்போ 1.5 மணி நேரம் கூடவே ஆயிருக்கு. பாருங்கள் எவ்வளோ கட்டியாக இருக்குன்னு பாருங்கள். இன்னும் நம்ம ஒரு 10-15 நிமிஷம் வச்சுருந்தா போதும். இந்த மாதிரி சைடில் இருக்கிறதெல்லாம் அப்பப்போ எடுத்து விட்டுட்டே இருங்க. இனி நாம் பாதாம் பருப்பை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டு அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், பால்கோவா நல்ல வாசனையாக இருக்குது. அவ்வளோதாங்க, நம்மளுடைய பால்கோவா ரெடி ஆயிடுச்சு.
ரொம்ப டேஸ்டியான சுவையான பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நம்ம 4 பொருள் வச்சு தான் இந்த பால்கோவா பண்ணியிருக்கோம். பால்கோவா பண்ணுறதுக்கு பொறுமை மட்டும்தான் ரொம்ப தேவை. ஏன்னா இதை நான் செஞ்சு முடிக்கிறதுக்கு எனக்கு 2 மணி நேரம் ஆயிருக்கு. ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா நம்ம வீட்டிலே பண்ணுறது, வேறு எதுவுமே நம்ம சேர்க்கலை. சர்க்கரை, பால், அப்புறமா நம்ம நெய் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். நீங்கள் பாதாம் பருப்பு போடலைன்னா கூட பரவாயில்ல, இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இன்னும் எக்ஸ்ட்ரா வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சுவையான பால்கோவா நம்ம வீட்டிலையே ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி பண்ணிடலாம். பால்கோவா அப்படின்னாலே எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும், ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் தான். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மேலும் இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நன்றி.